நிறைவு செய்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இதை மட்டும் கவனிச்சிருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பிலே நம் தமிழகத்திலே முதல் மதிப்பெண் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த யாஸ்மின் என்ற பொண்ணு எடுத்திருந்தா. யாஸ்மின் ஒரு எளிய ஏழ்மையான இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள். அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் பேந்து கிடக்கும், ஓடெல்லாம் உடஞ்சிருக்கும், அந்த கரும்பலகையே தேஞ்சிருக்கும். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து அவள் முதல் மதிப்பெண் எடுத்தா. நிருபர்கள் கேட்டாங்க, எப்படி பாப்பா இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து இந்த சூழலில் நீ படித்து முதல் மதிப்பெண் எடுத்த? அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, எங்கள் அப்பா சைக்கிளில் பாயை கட்டி தெரு தெருவாக விற்கிற பாய் வியாபாரி. சைக்கிள் கேரியரில் பாயெல்லாம் வச்சு கட்டி தெரு தெருவாக பாயின்னு கத்தி கத்தி விற்பார். மத்தியானம் சத்துணவு சாப்பிட்டுட்டு நான் வந்து உட்காருவேன். கணக்கு வகுப்பு வேற, தூக்கம் அப்படியே சொக்கும். அந்த நேரத்தில் தான் எங்கள் அப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி பாயின்னு தொண்டை கிளிய கத்துவார். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், ஐயோ இந்த வெயிலில் நம்ம அப்பா கஷ்டப்பட்டு தன்னுடைய வியாபாரத்தை செஞ்சிட்ருக்கிறாரே, அவர் சத்தத்தை விட நாம் அதிகமாக கத்தி கத்தி படித்து முதல் மதிப்பெண் எடுத்து நம்ம அப்பாவை உட்கார வைத்து சாப்பாடு போட வேண்டும் என்பதற்காகவே அவர் சத்தத்தை காட்டிலும் நான் அதிகமாக சத்தம் போட்டு படித்தேன். இன்னைக்கு முதல் மதிப்பெண் எடுத்தேன், எங்கள் அப்பாவை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் என்று சொன்னார். உங்கள் தகப்பனும் இப்படித்தான் ஏதாவது ஒரு கஷ்டத்தை தனக்குள்ளே சுமந்து கொண்டு இன்றைக்கு உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தகப்பனுக்கு நீங்கள் என்ன நன்றியை செலுத்த போகிறீர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். காமராஜருக்கு நீங்கள் நன்றி செலுத்த ஆசைப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருங்கள், ஒழுக்கமாக இருங்கள், உண்மைதான் வெல்லும் என்று நம்புங்கள். கல்வியை உங்கள் கண்ணை போல பாதுகாத்து பெற்றோரை காப்பாற்றுங்கள். நீங்கள் பிறந்த சமூகத்திற்கு நல்ல பெயர் வாங்கி தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரத ரத்னா காமராஜ் கல்வி அறக்கட்டளையை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.